ஹலோ ஆல், கார்டன் பெட் வித் கேட்டில் பேனல் ட்ரெலிஸ் கம்மி செலவில் எப்படி போட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஹோம் டெப்போ ஆர் லோயஸ் போய் அன்ட்ரீட்டட் வுட் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளான்டர் பிளாக்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த கார்டன் பெட் போடுறதுக்கு எந்த டூல்ஸும் தேவைப்படாது. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த கேட்டில் பேனல் ட்ரெலிஸ் பார்த்தீங்கன்னா பெட்லேயே போட்டிருப்பேன். ஸோ நடக்கிறதுக்கு பாதை இருக்காது. இந்த தடவை நடக்கிறதுக்கு கொஞ்சம் வழி விட்டு நம்ம போட போகிறோம். அப்போ தான் அறுவடை பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 16 அடி கேட்டில் பேனல் டிராக்டர் சப்ளையில் வாங்கினது. இதை ஃபஸ்ட்டு நான் பொசிஷன் பண்ணி வச்சு பார்த்துக்க போகிறேன். என்ன ஹைட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத வச்சு பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கேட்டில் பேனல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஆனால் அப்படி கிடையாது. இது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். ஆல்சோ மெட்டலுங்கிறனால நம்ம காலில் கீழே பட்டுச்சுன்னா ரொம்ப வலிக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ கேட்டில் பேனல் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம பிளான்டர் பிளாக்ஸை பொசிஷன் பண்ணிக்கலாம். 4 பிளாக்ஸை ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 4 கார்னரில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வந்த அன்ட்ரீட்டட் வுட்டை அந்த கேப்புக்குள்ளே நம்ம ஸ்லைட் பண்ணி விடணும். அன்ட்ரீட்டட் வுட் தான் கார்டன் பெட்டுக்கு நல்லது. பெயிண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணால் வெதர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். 4 பக்கமும் வுட்டை ஸ்லைட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு அடுக்கு பிளான்டர் பிளாக்கை வச்சு நீங்கள் இன்னொரு வுட்டையும் ஸ்லைட் பண்ணி விட்டுக்கலாம். எத்தனை கார்டன் பெட் போட போகிறீங்க, எவ்வளோ ஹைட்டில் போட போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை பிளான்டர் பிளாக்ஸ் அண்ட் வுட் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கோங்க. உங்ககிட்ட பவர் டூல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையிலேயே கட் பண்ணி தருவாங்க. நீங்கள் கீழே இருக்க லானை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா கிராஸ் அண்ட் வீட் க்ரோத் ரொம்பவே கம்மியாகும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸை அதில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் லேபிள்ஸ் எல்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மண் கொட்டிக்கலாம். கார்டன் பெட்டுக்கு கார்டன் சாயில் தான் யூஸ் பண்ணணும். அதுலேயே கம்போஸ்ட் மிக்ஸ் ஆயிருக்குன்னு போட்டிருக்கோம். ஆனாலும் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் செடி நல்லா வளரும். செடி வளர வளர அர்த்வார்ம் கேஸ்டிங், போன் மீல், நம்ம கிச்சன் வேஸ்ட்லேருந்து தயார் பண்ணுற உரம், எக்ஷெல் பவுடர் இந்த மாதிரி நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம கார்டன் பெட் ரெடி ஆகிடுச்சு. கேட்டில் பேனலில் ட்ரெலிஸ் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய பொருட்கள் 4 டீ போஸ்ட். நாங்கள் 5 அடி வாங்கியிருக்கோம். இது வேறு சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்ச் மாதிரி தான் போட போகிறீங்க அப்படின்னா 5 அடியே போதுமானது. செவப்பா சுத்தியல் மாதிரி இருக்கிறது பேர் டீ போஸ்ட் டிரைவர். இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஒரு சைட் க்ளோஸ்டாக இருக்கும். அதை வச்சு அடித்தோம் அப்படின்னா ஈஸியாக இது மண்ணுக்குள்ளே இறங்கிடும். அப்புறம் இந்த ப்ராஜெக்டோட ஹீரோ கேட்டில் பேனல். நான் இன்னைக்கு 16 அடி கேட்டில் பேனல் வாங்கியிருக்கேன். 8 ஃபீட் கேட்டில் பேனலும் ரிலீஸ் பண்ண முடியும். நீங்கள் 2 8 ஃபீட் கேட்டில் பேனல் வாங்கணும். அதை நான் ஆல்ரெடி என்னோட ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேட்டில் பேனலோட விட்டுக்கு ஏற்ற மாதிரி டீ போஸ்ட்டை பொசிஷன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா அந்த டிரைவரை வச்சுட்டு அதை அடித்தோம் அப்படின்னா அது மண்ணுக்குள்ளே இறங்கிரும். ஒரு அடி அளவுக்கு உள்ளே இறக்கிடணும். அப்போ தான் ஆடாமல் ஸ்ட்ராங்காக நிற்கும். நீங்கள் அசைச்சு பார்த்துக்கோங்க ஸ்ட்ராங்காக இறங்கியிருக்கா அப்படிங்கிறத. இப்போ ட்ரெலிஸை நகர்த்தி வச்சுட்டு ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி அதுக்கு பேரலாக 2 டீ போஸ்ட்டை ட்ரைவ் பண்ண போகிறோம். எங்கள் பேக்யார்டில் வீடு கட்டுறப்ப அந்த ஃபவுண்டேஷன் ராக்ஸ் எல்லாம் கீழே போட்டு அதுக்கு மேலே களிமண்ணை போட்டு நல்லா செட் பண்ணி விட்டுருக்காங்க. பழ மரங்கள்லாம் நிறையா வாங்கி வைக்கணும்னு ரொம்பவே ஆசை. ஆனால் இதை தோண்டி அந்த கல்லெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே நிறைய நேரம் வாங்குறது கிடையாது. இந்த மாதிரி வேலையெல்லாம் மோஸ்ட்டாக நாங்களே தான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஆள் கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க லேபர் சார்ஜ் அதிகமாக கேட்பாங்க. அதோட அவங்க வச்சுருக்க ப்ராசஸ் படி தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புல் வெட்டுறதுக்கு அதுக்கெலாம் லான் மெயின்டெனன்ஸ் இருப்பாங்க. நம்ம அது என்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒருக்கா அப்படி வெட்டுவாங்க. அதே மாதிரி வீட் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலும் மருந்து அடிக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க. ஆனால் நம்ம தோட்டத்தில் காய்கறி அதெல்லாம் போடுறோம் இல்லையா, அப்போ ஆர்கானிக்காக கார்டன் இருக்கணும் அப்படின்னா மருந்து அடிக்கிறத அவாய்ட் பண்ணணும், கையில் தான் பிடுங்கணும் அப்படின்னா அதை நம்ம தான் செய்யணும். நீங்கள் கேட்டில் பேனல் வாங்கும் போதே டீ போஸ்ட் கிளிப்ஸையும் மறந்துடாமல் வாங்கிக்கோங்க. அது இந்த டீ போஸ்ட்டோட அதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வாங்க மறந்துட்டோம். அதனால நாங்கள் ஹெவி டியூட்டி ஜிப்டாக யூஸ் பண்ணி அதை செக்யூர் பண்ணுறோம். அதுவுமே நல்லா தான் நிற்கிது. இந்த ஸ்டெப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த டீ போஸ்ட்டோட அதை ப்ராப்பராக அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிப் டை வச்சுட்டு நம்ம செக்யூர் பண்ண போகிறோம். நிறைய இடத்துல கட்டி விட்டுருங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஃபஸ்ட்டு ஒரு சைட் போட்டுட்டோம் அப்படின்னா இன்னொரு சைட் பண்ணுறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம போட்டு செக்யூர் பண்ணிட்டோம். இந்த ஆர்ச்சோட லுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் இனிமேல் செடியெலாம் வச்சு அந்த கொடி படர்ந்து வரதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கார்டனிங் வீடியோஸ், ஹோம் ப்ராஜெக்ட்ஸ், குக்கிங் ரெசிபீஸ், அப்புறமா ட்ராவல் vlogs இன் USA இது எல்லாமே நான் என்னோட சேனலில் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து பயணிக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.